ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேங்காய் முந்திரி சேர்த்து அரைத்த பேஸ்ட்டு தனியாக அரைத்து வைத்துக்கொள்ளவும், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளவும். முதலில் மஷ்ரூமை நன்றாக கழுவி துண்டுகளாக நறுக்கி வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்து தாளித்து வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். அதில் தக்காளி சேர்த்து வதக்கவும். ஆறிய பிறகு மிக்சியில் சேர்த்து அரைத்து தனியாக வைக்கவும். இப்போது கடாய் வைத்து அதில் சோம்பு மசாலா பொருட்களை சேர்த்து தாளித்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். பின் தக்காளியை ஏற்கனவே அரைத்து வெங்காயம் தக்காளி ஏற்கனவே அரைத்து வைத்துள்ளோம், அதையும் சேர்த்து இத்துடன் கலக்கவும். கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து நன்றாக வதக்கி இத்துடன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். பிறகும் 10 நிமிடம் கழித்து தேங்காய் பேஸ்ட், முந்திரி சேர்த்து அரைத்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றவும். இறுதியாக 5 நிமிடம் கொதிக்க விடவும். இப்போது உப்பு சரி பார்த்து இறக்கி விடவும். தேவைக்கேற்ப கொத்தமல்லி சேர்த்து இறக்கிவிடவும். சுவையான மஷ்ரூம் கிரேவி தயார். இந்த மஷ்ரூம் கிரேவி புரத சத்து நிறைந்தது. உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. எடை குறைய உதவுகிறது. விட்டமின் டி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் எலும்புகளுக்கு நல்லது. சப்பாத்தி, தோசை, சாதம் என எல்லாவற்றிற்கும் இது அருமையான சைட் டிஷ். இது பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.